வெல்கம் பேக் டு MMSK vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கனில் பெப்பர் சிக்கன் தான் வந்து பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் வந்து எப்படி சிம்பிளாக வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எப்படி செய்யலாம். ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே வந்து நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 2 காஞ்ச மிளகாய் இதில் கிள்ளி போட்டுடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சின்னதாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து பூண்டு, அதுவும் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கியாச்சு. ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ மஞ்சள் தூள் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சிக்கனுக்கு எவ்வளோ மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோமோ அந்த மஞ்சள் தூளை இப்போவே நம்ம வந்து நான் இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் உப்பு வந்து சேர்க்கும்போது சீக்கிரமாக அந்த வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும். நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம இனி வந்து சிக்கனை வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம இனி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வந்து வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இனி இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுடலாம். மசாலா வந்து இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு முக்கியமாக வந்து காரமே வந்து பெப்பர் தான். இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்துடலாம். வாசனைக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துடலாம். இதுன்னு எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து தோசைக்கு தான் எடுத்துருக்கிறேன். நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. இது நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா 1/2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சுக்கலாம். கூட்டி வைக்கும்போது இதுக்கு வாசனைக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து மிளகுல மல்லியிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மல்லியில் சேர்க்கும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ நமக்கு ஒரு சுவையான டேஸ்டான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு. நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் தாங்க தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்க்க சரி ரொம்ப அழகாக இருக்குது குழம்பு. நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா தோசை கூட வச்சு? இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு தான் வந்து எடுத்துருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க பெப்பர் சிக்கன் தோசைக்கு. அதை விட சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை மாவு இருந்ததுனால நான் தோசைக்கு எடுத்துட்டேன்.
தோசையை மாற்றி போட்டுடலாம். இந்த தோசை கல் வாங்கின பிறகு எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து தோசை தாங்க. தோசை ரொம்பவே நல்லா வரும் அந்த தோசை கல்ல. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், ஆனால் வந்து கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசை கல் தோசை சுடுறதுக்கு. இந்த மாதிரி தோசைக்கல்ல நம்ம சுட்டோம்னா ஹோட்டலுக்கே போக மாட்டோங்க, வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இதில் மிளகால கொஞ்சம் வந்து ஆயிலும் விட்டுட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் தாங்க இருக்குது தோசை. நம்ம இப்போ வந்து பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? நான் அன்றைக்கி வந்து தோசைக்கு தான் வந்து சைடிஷாக எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவலுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.